லிஃப்ட் அலியா வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ் நிறுத்துங்க பிராச்சி யாரையாவது நிறுத்துப்பா யாரும் நிக்க மாட்டாங்க நைட் டைம்ல யார் நிப்பாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க அவங்கள நிறுத்துவோம் ஓகே நில்லுங்க 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 எங்களை மாமா வீட்ல விட்டுறீங்களா பணம் இல்ல இது டாக்ஸிமா பணம் கொடுக்காம எப்படி அட அட வர மாட்டேனா ஏன் நின்ன நீ ஏய் நில்ல அவர் எது கத்துற நீ நம்ம கிட்ட பணம் இல்ல லிஃப்ட் கேக்க வந்திருக்கோம் அவருக்கு எப்படி தெரியும் இந்த வண்டியை நிறுத்தலாம் இவங்க கண்டிப்பா வருவாங்க இல்ல இல்ல போங்க 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 நாங்க போணும் நீ என்ன பண்ற பிராச்சி வா சொல்றீங்க அந்த டாக்ஸிக்காரன் தான் நின்னால அவர் வந்திருப்பார்ல பணம் கொடுக்காமையா உனக்கு மூளை குழம்பிடுச்சு நம்மளோட பேக்ஸும் திருட்டு போயிடுச்சு அந்த திருட்டுனை பிடிச்சிருக்கலாம் ஆனா நீ உன் டேடியோட ஸ்பீச் கேட்கணும்ல உன்னோட டேடி இல்ல அவர் பொண்ணோட டேடி அது இன்னொருத்தையோட டேடி அவரை பார்த்துட்டு நீ நின்னுட்டு இருந்த அதனால நம்ம பேக்ஸ் மேல உன் கவனமே போகல ஒன்னாலதான் இப்ப நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நைட்டு ஃபுல்லா நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணுமோ என்னமோ என்னாலயா உன்னோட மாமாவோட அட்ரஸ் காத்துல பறக்க விட்டியே அதுக்கு பேர் என்ன பாத்தியா அந்த அட்ரஸால நம்ம திங்ஸ் எல்லாமே காணாம போச்சு நீ என்ன திட்டிட்டே இருக்காது ஓகேவா பிராச்சி நான் எப்போது உன்னை திட்டிருக்கேனா ஆமா என்னைக்கும் திட்டினது இல்ல பிராச்சி எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு தயவு செஞ்சு ஐடியா மட்டும் சொல்லாத சொல்றது கேளு பிராச்சி இந்த ஐடியாவால நமக்கு பணமும் கிடைக்கும் லைஃபும் கிடைக்கும் எப்படி நான் ஒரு மூவில பார்த்தேன் அதுல என்ன நடக்கும்னா ஒரு வண்டி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஸ்லோவாகி நிக்கும் ஸ்பீட் பிரேக்கரால அதுவும் அங்க இருக்கு பாரு அதே ஸ்பீட் பிரேக்கர் ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவாங்க கண்ணு அப்படி பெருசாக்கி பார்க்காத கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவா நானும் அப்படி ஆக்ட் பண்றேன் நானும் நல்லா கத்துவேன் அப்படியே நீயும் கத்தணும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அப்ப அந்த கார்காரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல விடுறங்கிற பேர்ல லிஃப்டும் கிடைக்கும் உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கான் இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா உண்மையாவே இடிச்சிட்டா என்ன பண்ணுவ இங்க பாரு பிராச்சி நான் மூவியை பத்தி பேசிட்டு இருந்தேன் நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன் நீ போன் எடு நீ பெரியம்மா போன் பண்ணும்ல இங்க பாரு மழை பெய்யற மாதிரி இருக்கு மின்னல் கூட அடிக்குது பாரு நைட்டு ஃபுல்லா நனைஞ்சிருவோம் பிராச்சி நீ போன் பண்ணு நான் வண்டி நிறுத்துறேன் இரு நான் சொல்றது கேளு நான் செத்து போயிட்டு எனக்கு பயங்கரமா கால் உடைஞ்சிருச்சு என்னையா இது ஐயோ காலை பாருங்க உடைஞ்சு போயிடுச்சு ரத்தம் கூட வருது ப்ளீடிங் எல்லாம் எதுவும் ஆகலையே இது வந்து இன்டர்னல் ப்ளீடிங் கண்ணுக்கு தெரியாது பயங்கரமா வலிக்குது இவளுக்கு நிஜமாவே அடிபட்டுச்சா இல்ல ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காளா என்னங்க வண்டி வாங்குனீங்க ஒரு கண்ணாடியும் வாங்கி இருக்க வேண்டியதானே இவ்வளவு பெரிய பொண்ணு கண்ணுக்கு தெரியல முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க வண்டி ஓட்ட தெரியாது போல இருக்கு போலீஸை கூப்பிடுங்க போலீஸ் வேண்டாம் டாக்டர் கூப்பிடுங்க இல்லனா என் உயிரே போயிடும் போல இருக்கே சரி ஓகே நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் ஓகே வா போலாம் யாரும் எங்கேயும் போக கூடாது ஆக்சிடென்ட் கேஸ் இது போலீஸ் இங்க வரணும் ஒரு செகண்ட் இருங்க முதல்ல ஒரு விஷயத்தை டிசைட் பண்றீங்களா இவங்கள நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போணுமா இல்ல ஹாஸ்பிடலுக்கா சொல்லுங்க மேடம் நீங்க இவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க நாங்க இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம் வாங்க சார் ஒரு நிமிஷம் யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் ஆக்சிடென்ட்லாம் எதுவும் நடக்கல நீ இங்க ஏய் எழுந்துரு பிராச்சி என்னால முடியல கால் ரொம்ப வலிக்குது பிராச்சி பயங்கரமா அடிபட்டிருக்கு பிராச்சி இவளுக்கு எதுவும் ஆகல இவளுக்கு லிஃப்ட் தேவை அதான் வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கா சாரி சொல்லு போலீஸ் ஸ்டேஷன் நீ ஓவரா பேசல உன் மேல வண்டியை ஏத்தி கொன்னுடு சொல்லுங்கப்பா யார் இவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க போலீஸ் ஸ்டேஷன் போணுமா வேற எங்கேயாவது போணுமா சொல்லுங்க இவங்க தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குறாங்க கிளம்பி வந்துருவாங்களே அண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ முதல்ல வண்டியில உட்காரு
ஆனா நீ டிக்கில உட்கார்ந்தா வரணும். பிராச்சி, இவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக போறாரா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்? தயவு செஞ்சு வாயை திறக்காத, சும்மா இரு. வா போலாம். வா. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரா சார்? உன்னை கேட்டனா? நான் இவளை கேட்கிறேன். உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு வேற ஒரு பேர் தான் வைக்கணும். சரி, என்னோட பேரு பிராச்சி. இன்னைக்கு தான் எங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். இவ யாரு? உன்னோட ஃப்ரெண்டா? என் தங்கச்சி, கசின் சிஸ்டர். இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ரிலேட்டிவ்ஸா? எங்களோட மாமா இங்க இருக்காரு, அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் பேர் என்ன? எதுக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடணுமா? எங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும்னா போங்க, ஆனா எங்க ஃபேமிலி மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன பேசுற நீ? தொந்தரவு பத்தி நீ பேசுறியா? நீங்க 2 பேரும் தான் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல ரோட்ல பண்ணீங்க, அப்புறம் ஹோட்டல்ல, இப்ப மறுபடியும் ரோட்ல. யூ ஆக்சிடென்ட்லி கேர்ள், யூ. சஹனா, ஷார்ட்டா பேசலாமா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்களா? இல்ல. எங்களுக்கு டெல்லி சுத்தி காட்டுறீங்களா? ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா எங்களை மாமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறீங்களா? ஜெனக்கு போறீங்க. என்ன பேசுற நீ? வாயை மூடு. ரொம்ப ஃபன்னா இருக்கா உனக்கு? இது எல்லாமே ரொம்ப விளையாட்டா இருக்குல்ல? விளையாட்டா நினைச்சு நீ கார் முன்னாடி விழுந்தப்போ நிஜமாவே உனக்கு அடிபட்டு இருந்தா அப்போ என்ன பண்ணிருப்ப? யோசிச்சியா நீ? இவ்வளவு உன் கூட தானே இருந்தா. இவ அப்படி ஏதாவது பண்ணாலா? அடடா, நான் இவளுக்காக தான் இதெல்லாம் பண்ணனே. நடந்து போல நான் அப்பவே சொன்னேன், ஆனா நடக்க வேண்டாம் நீ இவ தான் சொன்னா. இவளுக்காக தான் நான் இந்த டிராமாவே போட்டேன், ஆனா எல்லா பொழியும் என் மேல விழுது. மத்தவங்களோட தப்ப பத்தி சொல்லி உன் தப்ப மறைக்க முடியாது. வண்டியை இப்படியா நிறுத்துறது? இப்படிதான் உன்னோட மூளை வேலை செய்யுமா? ஆக்சுவலி சார், மொத்த தப்பு இவளோடது இல்ல. தப்பு அந்த திருடனோடது. எங்க பேக் எடுத்துட்டு ஓடிட்டான். அவனை துரத்திட்டு தான் நாங்க அந்த ஹோட்டலுக்கே வந்தோம். அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை செக்யூரிட்டி பிடிச்சிட்டாங்க. சாரி, எங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு. ஆனா நாங்க உங்களை தொந்தரவு பண்ணோம்னு நினைக்கவே இல்ல. நாங்களே பிரச்சனையில இருக்கோம், என்ன பண்றது தெரியல. உங்களுக்கு தெரியுமா, எங்களோட Dress, பணம் எல்லாமே அதுலதான் இருந்துச்சு. வந்ததுல இருந்து நாங்க ஒண்ணுமே சாப்பிடல. அப்போ வெறும் வயத்துல எப்படி மூளை வேலை செய்யும்? ஆனா வாய் வேலை செய்யும். இவ உன் கூட தான் இருப்பாளா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே. சரி, வீட்டுல அம்மாவை தவிர வேற யார் இருக்காங்க? பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இவ இருக்கா. இவளா? நீங்க ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்தீங்களா? ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, பிஎட் பண்ண வந்திருக்கேன். நான் இன்டீரியர் டிசைனுக்காக. எந்த காலேஜ்ல? எம்எம்ஐஎஸ்எஸ். எம்எம்ஐஎஸ்எஸ். what a coincidence. அங்க தான் என் பொண்ணும் படிக்கிறா, ஃபேஷன் டிசைன். ஐம் ஷூர் நீங்க 2 பேரும் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. பை தி வே, ஜனக்புரி வந்தாச்சு. இங்க எங்க போறோம்? பிளாட் நம்பர் 30, ஸ்ட்ரீட் நம்பர் 40, வீடு நம்பர் 36, சிவன் கோயில் பக்கத்துல. நல்லா ஞாபகம் வச்சிரு. மாமா போன்ல சொன்னாரு. 35, 36. சார் இங்கே விட்டுருங்க, இதான் வீடு. அந்த ஸ்ட்ரீட்குள்ள வண்டி எப்படியும் போகாது. இதுவா? தேங்க்யூ சார். நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கெஸ்டா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. கெஸ்டா நினைச்சா? உங்க ஊரு கெஸ்டா? தேங்க்யூ so much. உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் ரியலி நைஸ் மீட்டிங் யூ. சேம் ஹியர். வீட்டு வரைக்கும் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு லேட் ஆகுதுல்ல, நீங்க கிளம்புங்க. ஷூர். எஸ். ஆல்ரைட். பை. பை. பை சார். பை. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஹோட்டல்ல நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசுனீங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ அங்க இருந்தியா? அந்த திருடன் பின்னாடி ஓடுனல்ல, நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, உங்களோட எல்லா அவார்ட்ஸும், உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா சந்தோஷமும் எல்லாமே உங்க பொண்ணாலன்னு சொன்னீங்களே. உண்மையிலே உங்க வாழ்க்கையில எல்லாமே அவங்களாலன்னு தான் தோணுச்சு. ஒரு அப்பா பொண்ணு இவ்ளோ லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அதாவது பண்ணுவாங்க, ஆனா யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து எல்லார் முன்னாடியும் சின்ன பசங்க சொல்லுவாங்களே, மை ஃபாதர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர்னு. அந்த பெஸ்ட் ஃபாதர் நீங்க தான். நீங்க ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங். நீங்க சொன்னதை கேட்டதும் அப்பாவோட அன்பு அம்மாவோட அன்பை விட கம்மி இல்லைன்னு தோணுச்சு. நீங்க பேசும்போது கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுச்சு.
ஒருவேளை அதுக்கு காரணம் அப்பாவோட அன்பு எனக்கு கிடைக்காததால இருக்கலாம். அன்பு என்ன, நான் அவரை பார்த்ததே இல்லை. ஆனா அம்மா அதை என்னைக்கோ குறைய ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல எவ்வளவு அன்பு இருக்கும் அதே அளவுக்கு என் அம்மாக்கும் அன்பு இருக்கு சார். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்பா இருந்திருந்தா லைஃப்னாலே அப்படித்தான். ஆக்சுவலா லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காமலே போயிடும். அவளே என் பொண்ணுக்கு எப்படி அம்மா கிடைக்கலையோ உனக்கு ஃபாதர் கிடைக்கல. ஆனா நான் அவனுக்கு என்னைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. உங்க அம்மாவும் அப்படிதான் இருக்கணும். அம்மா அவங்களோட பேர் என்ன? ஹலோ. சாரி, அது வந்து நான். நோ. என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா? அம்மா பேரு பிராச்சி, சீக்கிரம் வா. என்ன இன்னொரு நாளைக்கு சாவகாசமா திட்டு. சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா இல்ல ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்படி ஆயிட்டாளா? சின்ன வயசுல இருந்து இவ இப்படிதான். நான் கிளம்புறேன். யா ஆஃப் கோர்ஸ். பை தி வே ஒரு விஷயம் நான் சொல்லணும். உங்க அம்மா என்னை விட ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங்கா இருக்கணும். ஏன்னா உன்னை தெரியாத ஊருக்கு தைரியமா அனுப்பியிருக்காங்களே. அது கரெக்ட் தான். அண்ட் ரிமெம்பர், அவங்க பேரை நீ காப்பாத்து. நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றது. I'm sure you'll do it. ஓஹோ, இல்லைன்னா அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிடுவா. பாய். குட் நைட். Good night. குட் நைட். பிராச்சி, போதுப்பா. உண்மையான அப்பா பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்க. வாய மூடு. அப்படிதான் தோணுது. எனக்கு வயிறு எரியுது. நீ வந்தது என் கூட, ஆனா எப்பவுமே அவர் கூட தான் இருக்க. அவர் எங்க பார்த்தாலும் அங்க அப்படி நின்னுடுற. வாங்க மேடம், உள்ள போலாம். இனிமே எல்லா இடத்துலயும் எந்த நேரத்துலயும் நான் மட்டும்தான் உன் கூட இருப்பேன். வா, நம்ம உள்ள போலாம். ஒரு மாதிரியா ஃபீல் பண்றேன். அவரு போனதும் எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? இதோ வந்துட்டாங்க. இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்? நீங்க வேண்டாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லாதனாலதான் இதெல்லாம் வந்தது. என்கிட்ட சொல்லியிருந்தா முடியாதுன்னு சொல்லிருப்பேன்ல. அட ஏற்கனவே நமக்கே 2 பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப இவங்களையும் வச்சு நம்ம மேய்க்கணுமா? நாம என்ன அவ்வளவு பணக்காரங்களா? நீங்க உண்மையிலே எதுக்குமே உதவ மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்றதுலயே இருங்க. இங்க பாரு, அவங்க முன்னாடி தயவு செஞ்சு எதையும் பேசாத. அவங்க வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. நான் சித்திக்கிட்ட அப்புறமா பேசி புரிய வச்சறேன், சரியா? முதல்ல நீ அவங்கள உள்ள வர சொல்ல. ஆர்த்தி எடுக்கவா? பாத்துக்கிட்டே இருங்க. என்னால என்ன முடியுமோ அதுதான் நான் பண்ணுவேன். அது பண்ணி இது பண்ணல சொல்லாதீங்க. வணக்கம் அத்தை. வணக்கம். வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. ஏய், எப்படிமா இருக்க? வேற யாராவது கூட வந்திருக்காங்களா என்ன? ஆமா, உங்க லக்கேஜஸ்லாம் எங்க? வந்த உடனே அதெல்லாம் போயிடுச்சு. எங்களோட திங்ஸ் திருடிட்டாங்க. Dress, பணம் எல்லாமே போயிடுச்சு. இனிமே உங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ் தான் நாங்க போட்டுக்க போறோம். இங்க பாருங்க, இவங்களோட ரூமை போய் காட்டுங்க. நம்ம பொண்ணுங்களை வலு கட்டாயமா உங்க ரூமை காலி பண்ண வச்சோம். எதுக்கு நீங்க அவங்கள காலி பண்ண வச்சீங்க? நாங்க எங்க வேணாலும் இருப்போம். அது என்னன்னம்மா, இது ஒண்ணு பெரிய பங்களா கிடையாது. 10 ரூம் எல்லாம் இங்க இல்ல. ஒண்ணு நீங்க எங்க ரூம்ல தங்கணும், இல்லன்னா அவங்க ரூம்ல இருக்கணும். நீ வந்து பெரிய பொண்ணாயிட்டல. நான் உன்னை பாக்கும்போது ரொம்ப சின்னவளா இருந்த ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சின்ன மின்னி கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, நான் அவங்கள டெய்லி எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனேன். ராஜி, நீயும் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தல. அப்புறம் அந்த புது Dress கூட அவங்களுக்கு கொடுத்தியே, உனக்கு நான் பர்த்டே கொடுத்தத.
சரி அதெல்லாம் விட்டுதல. அத்தை எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு. கண்டிப்பா செஞ்சு போடுறேம்மா. ஏன்னா இந்த வீடு உங்க ஹோட்டல்ல. நீங்க ஆர்டர் மட்டும் பண்ணுங்க, நான் செஞ்சு கொண்டு வரேன். என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணி சாப்பிடுறீங்களா, இட்லி சாப்பிடுறீங்களா, இல்ல தோசை சாப்பிடுறீங்களா? என்ன வேணும்? இல்ல நான் பட்டர் மசாலா அப்படி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஓகேவா? காலையில மிச்சம் இருக்கிற சாதம் பருப்பு இருக்கு. வாங்க கிச்சன்ல எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வாங்க. இதோ வரேன். நீங்க 2 பேரும் உட்காந்துருங்க, வந்துடுறேன். ராஜி, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா இவங்களை எவ்வளவு நல்லா பாத்துப்போம். இப்ப இவங்கள பாத்தியா நீ? வீடுப்பா, மூடு கெட்டு போயிருக்கும். நம்ம மூடு இன்னைக்கு நல்லா இல்ல, நாளைக்கு சரியாயிடும். உனக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. கெட்ட குணம் தெரிஞ்சாலும் அதுலயும் நல்லதை பாக்குறவ நீ. ஆனா உன் விஷயத்துலதான் நான் ஃபெயில் ஆகுறேன். என்ன தரும், உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இங்க இந்த அத்தா, அங்க அந்த அப்பா. அதான் மிஸ்டர் ரைட். உன்னை பார்த்தா அன்பா பேசுறாரு, ஆனா என்ன பார்த்தா நீ பைத்தியம், உனக்கு தெரியுமா? தெரியும். நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க ஸ்பீச்ச கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ரோட்ல எதுக்கு என்ன திட்டினீங்கன்னு. இன்னொருத்தவங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறைன்னா உங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். அம்மாக்கும் பொண்ணு மேல அவ்வளவுதான் அன்பு இருக்கும். உங்க பொண்ணு மேல எவ்வளவு உங்களுக்கு அன்பு இருக்கோ, என் அம்மாக்கும் அதே அளவுக்கு என் மேல அன்பு இருக்கு. சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, ஹோட்டல்ல நீங்க உங்க பொண்ணு பத்தி பேசுனீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராட்சியோட போன் தான் நினைக்கிறேன். கார்லயே விட்டுட்டு போயிட்டா பாரு. அத்தை, இந்த பொண்ணு அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நான் தேவையில்லாம திட்டுறேன்னு சொல்றீங்க? போனை எடுண்டி. யார் போன் பண்றாங்கன்னு தெரியலையே. வீட்ல இருந்து காலா இருந்தா மறுபடியும் யூ டர்ன் எடுக்கணும். இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ரியா கூட இவ்வளவு டென்ஷன் பண்ண மாட்டான். இந்த பொண்ணு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் வேற ஊருக்கு போய். இவளால போன் எடுக்க முடியாதா என்ன? என்னாச்சு? போன் அடிக்குதா இல்லையா? நல்ல வேலை கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டா? போன் அடிக்குதா, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. வெளியில வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பொண்ணுங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அது தெரியாத வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி வரும்? அம்மாவாச்சே. இங்க தானே இறங்குனாங்க. ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ 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 ஹலோ. இப்ப என்னாச்சு? போன் எடுத்தாளா? போனை எடுத்தா, ஆனா வாய்ஸ். இந்த மழை வேற, நான் கதவை மூடுறேன். எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ. மறுபடியும் பண்றாங்க. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ. யார் அது? அது மழையில வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது அத்தை. என்னாச்சு பிரக்யா? யார் போன்ல? அது லைனும் சரியா இல்ல, வாய்ஸும் சரியா. ஹலோ, நீங்க 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 யார் பேசுறீங்க? யாருங்க பேசுறது? ஹலோ. போனை கொடு கொடு கொடு, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. சுரேந்தர், உன் குரலுக்கு என்னாச்சுடா? ஏன் இப்படி மாறிடுச்சு? சரி, பிராச்சி எங்க இருக்கா? எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா? அவ நல்லபடியா சேர்ந்துட்டால. இல்ல ஆக்சுவலா நீ என்ன பண்ற? நீ எதுக்கு போன் பண்ணவே இல்ல? போன் பண்ணி பசங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல தெரியல உனக்கு? டெல்லிக்கு போனது பெரிய ஆள் ஆயிட்டியா? இங்க பாருங்க,
நான் சொல்றத கேளுங்க. நான் சுரேந்தர் கிடையாது. சுரேந்தர் கிடையாதுன்னா அப்போ பேசுறது யாருங்க? சரி, சஹானாவும் பிராச்சியும் எங்க? ஆக்சுவலா நான் அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்க மாமா வீட்டுல டிராப் பண்ணேன். ஆனா பை மிஸ்டேக் அவங்க போன் என் வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்க. அடக்கடவுளே, போனை உங்க வண்டியிலே விட்டுட்டாங்களா? அத்தன் நீங்க எங்க போறீங்க? நான் அவர்கிட்ட பேசுறேன். ஹலோ